இப்பதான் தூக்கு போட்டுறாங்களா? ஃபர்ஸ்ட்லாம் அப்படிலாம் கிடையாது. அப்படியே கேர்லெஸ்ஸா விட்டாங்க. மீண்டும் மீண்டும் அந்த தப்பு செஞ்சுருந்தாங்க. என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? ஒண்ணுமே திமுக இதுல எதுவுமே நடவடிக்கை எடுக்கல. இப்ப விஜய் வந்து குழந்தைங்க மேல கை வைக்கிறதுக்கே இப்ப பயப்படுறானுங்க. ஏன்னா உடனே தூக்குதான். அண்ணன் சொன்னாரு, அந்த உரிமைக்காண்டி தான் நான் போராடினேன். அதாவது எனக்கு நடந்த இந்த ஒரு சம்பவம் எந்த ஒரு பொண்ணுக்கும் நடக்கக்கூடாது. அதாவது மத்திய மாவட்டத்தில் ஒரு சில பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அது மாவட்டத்திட்ட நாங்கள் எடுத்துகிட்டு போனால் அவர் அதை காது கொடுத்து கேட்கல. அதாவது பெண்கள் அவதூறாக பேசுறது, நிறைய விஷயங்கள் உள்ள ரொம்ப இதாக தப்பாக நடக்கு. என்னால் முழுசாக சொல்ல முடியாது. ஓகேன்னு சொல்லி போனேன். கதவை அடைக்கலான்னு பார்க்கும்போது, இல்லைக்கா நீங்கள் கதவை அடைக்கீங்க, கிறக்கமாக இருக்கீங்க, நான் சாப்பாடு வாங்கிட்டு கொடுத்த மரவை அடைங்கன்னு சொன்னார். கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா சாப்பாடு வாங்குற வர்றேன்னு சொல்லிட்டு பார்த்தா என்னோடய பேண்டை கலட்டினார். அப்போ நான் தடுக்கிறேன். ஆள் ஷவுட் ஆனாலும் என் மேலே விழும்போது என்னால் வந்து அவரை தடுக்கவே முடியலை. தள்ளி தள்ளி பார்க்குறேன், முடியலை. இவர் மாற்றி அவன் விடிய காலம் இருந்துச்சு நான் சத்தம் போடுறேன். ஏன்னா நான் ஒரு பெண்ணை நம்பி வந்ததுக்கு எனக்கு நீ நம்பிக்கை துரோகம் பண்ண. திருச்சியில் பெண் குழந்தை கடத்தல் என புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோவை சூலூர் அருகே காணாமல் போன 10 வயது சிறுமி சடலமாக மீட்பு அப்படிங்கிற அதிர்ச்சிகர செய்தியை நம்ம பார்க்கின்றோம். வயது பெண் பணி முடிந்து வீடு திரும்பிய போது பொன்னேரி அருகில் உள்ள பேருந்து வசதியில்லாத தனது கிராமத்திற்கு வழக்கம் போல் நடந்து சென்றுள்ளார். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர் ஒருவர் உதவுவது போல் நடித்து ஊருக்குள் இறக்கி விடுவதாக கூறி அழைத்துச் சென்று ஆளரவமற்ற இடத்தில் நிறுத்தி கத்தியை காட்டி மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றுள்ளார். பெண்ணின் அலறல் சத்தம் கேட்டு ஏன்னா நம்ம அண்ணன் முதலமைச்சர், நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும். நீங்க என்ன பண்ணாலும் உங்களுக்கு நாங்க பின்னாடி நாங்க நிப்போம். அண்ணனா, தம்பியா, மாமனா, புருஷனா எல்லாமே